The book of 1 Samuel, chapter 1, and the last two verses, 27, 28 வசனங்கள். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 27, 28 வசனங்கள். தமிழிலே வாசிக்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றான். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுது. For this child I prayed, and the Lord had given me my petition which I asked of him. 1 Samuel 1:27. உலகத்திலே தேவனுடைய அசைவுகள் எதுவும் உண்டாவதற்கு ஆண்டவர் 3 காரியங்களை எதிர்பார்க்கிறார் என்று வேதத்திலிருந்து நமக்கு பார்க்க முடியும். The world has witnessed 3 things that precede every great move of God. ஆண்டவர் உலகத்தில் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஆண்டவருக்கு ஏவுதலாக இருக்கும் 3 காரியங்களை நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். அந்த காரியங்கள் என்ன என்று சொல்லுகிறேன். அதற்கு முன்பதாக ஆண்டவர் தனித்து செய்த ஒரே ஒரு காரியம்தான் உண்டு, சிருஷ்டிப்பு. Apart from creation, God has not done anything in isolation or without an impetus. தனிமையிலே தனித்து அவர் வேறு ஒரு காரியத்தையும் செய்ததில்லை. சிருஷ்டிப்பிற்கு அவருக்கு நம்முடைய உதவி தேவைப்படவில்லை. தூதர்கள் யாரும் அவருக்கு சகாயம் செய்ய அவசியமும் இருக்கவில்லை. He created the world on his own. அவர் தனித்து செய்ய போகும் 2வது காரியம், he will judge the world by himself. அவர் உலகத்தை நியாயம் தீர்ப்பார். எப்படி தீர்ப்பார்? அவரே நியாயம் தீர்ப்பார். And he will also give us some responsibility in judging others. மற்றவர்களை அவருடைய சிங்காசனத்திற்கு அருகிலே உட்கார்ந்து கொண்டு சில காரியங்களை நிர்வாகம் பண்ணுவதற்கு அவர் நமக்கும் ஒரு அவசரம், ஒரு சாவகாசம் தருவார். If he saved a nation, எந்த தேசத்தை ஆகிலும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார் என்றால் it is because God heard its cries and groans. அந்த தேசத்தினுடைய கண்ணீரையும் கூக்குரலையும் கண்டு தேவன் அந்த தேசத்தை ரட்சித்திருக்கிறார். வேத புத்தகத்தில் அப்படித்தான் பார்க்கிறோம். God looks for a burden, a prayer and a heart surrender to his word for him to do anything in this world. இந்த உலகத்திலே அவர் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கோ ஒரு குடும்பத்திற்கோ ஒரு தேசத்திற்கோ முழு உலகத்திற்கோ அவர் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்றால் அவர் எதிர்பார்க்கும் 3 காரியங்கள் உண்டு. ஒரு பாரம், ஜெபிக்கின்ற ஒரு இருதயம், அவருடைய வார்த்தைக்கு தம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கும் ஒரு மனிதன். இந்த 3 காரியங்களும் நிறைவேறி கூடி வரும் பொழுது ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இல்லையா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. On the outside, Hannah's story will look like a very ordinary tale of a woman who was barren. She prayed and she got a child. வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது சாமுவேல் 1வது அதிகாரத்தில் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் வரும் இந்த சம்பவம் நம்ம அதை வாசித்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். அதனாலே அதற்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. அன்னாளுடைய கதை, மலடியாயிருந்த ஒரு பெண் ஜெபித்ததின் விளைவாக ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்ட கதை என்று சாதாரணமாக நமக்கு தோன்றும். It may look like a very ordinary story of a woman who was barren and who received a child after she prayed. But if you look closely into this passage, இந்த அதிகாரத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்து வாசித்து பார்த்தால், you would realize it is about a believer whose faith, vow, sacrifice and vision aligned with heavens. ஒரு விசுவாசியினுடைய ஜெபமும் பொருத்தனையும் தியாகமும் தரிசனமும் பரலோகத்திற்கு ஒத்த வண்ணமாக போகும் பொழுது அங்கே நடக்கும் ஒரு பெரிய காரியத்தை தான் ஆண்டவர் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அவருடைய வார்த்தையை கவனியுங்கள். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 27வது வசனம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். I prayed for this child. அல்லேலூயா. சாமுவேல் என்னும் பாலகனை கைகளிலே ஏந்தினவளாக தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கும் அன்னாள் எல்லாரும் கேட்க, எல்லாருடைய காதுகளும் கேட்கும்படியாக பொதுவாக வெளிப்படையாக சொல்லும் ஒரு சத்தியம், இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். I prayed for this child.
அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் சொன்ன அந்த காரியத்தில் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொன்ன பொழுது it was not an ordinary statement. ஒரு சாதாரண ஒரு வாக்கியம் அல்ல அது. It was Hannah's declaration of faith, fulfilled promise and absolute stewardship. அவளுடைய விசுவாசம், நிறைவேறின அவளுடைய ஒரு ஜெபம் மற்றும் அவளுடைய உக்கிரானமுள்ள ஒரு வாழ்க்கை, இந்த மூன்றையும் தான் இந்த வசனத்தின் மூலமாக அவள் பிரகடனப்படுத்துகிறாள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யூ மே ஆஸ்க் மீ, பாஸ்டர், எனக்கு நீங்கள் சொன்ன அந்த 3 காரியமும் கேட்டது, ஆனால் ஒரு காரியம் புரியவில்லை என்று நீங்கள் சொல்லக்கூடும். விசுவாசம் என்ன என்று எனக்கு தெரியும். ஐ நோ வாட் இஸ் ஃபெய்த். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துகிறது கூடாத காரியம். விசுவாசம் நமக்கு தெரியும். நிறைவேறின ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்தும் நமக்கு தெரியும். சில்லறையாகவோ மொத்தமாகவோ சில வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்து வைத்திருக்கிறோம். We know what it means to have a fulfilled promise. But what is this thing about absolute stewardship? ஆனால் உக்கிரானம் உள்ள ஒரு வாழ்க்கை என்று சொன்னீர்களே, அந்த வாழ்க்கை என்றால் என்ன? உக்கிரானம் உள்ள வாழ்க்கை, absolute stewardship என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கக்கூடும். அது கேட்கும் பொழுது அதற்கு ஒரு பதில் தான் உண்டு. Absolute stewardship means we humans act as temporary caretakers of everything that we think we own. நம்மிடத்தில் நமக்கு உடைமைகளாக கொடுக்கப்பட்டிருக்கும் சகல காரியங்களின் மேலும் நாம உடைமைகள் அல்ல, அதை நிர்வாகம் பண்ணும் உக்கிரானக்காரர்கள் மட்டுமே நாம என்பதை தெரிந்து கொண்டால் அதுதான் அப்சல்யூட் ஸ்டூவர்ட்ஷிப்பை புரிந்து கொள்ள முதல் படி. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வீடு, வாழ்க்கை, நிலபுலன்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்ப ஜீவியம், நம்முடைய ஊழியம், நம்முடைய நேரம் எல்லாமே கர்த்தர் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாக தரவில்லை. இது எல்லாமே அவருடைய. All these things that I told about you now belong to God. தேவனுக்கு சொந்தமானவைகளை ஆண்டவர் நம்முடைய உலகத்தில் நாம் வாழும் நாட்களில் உக்கிரானமுள்ள ஊழியக்காரர்களாக இருக்கும்படி கொஞ்ச நேரத்திற்கு நம்முடைய கைகளிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு சொந்தம் கிடையாது. இவைகளை எல்லாம் ஒரு நாள் விட்டு விட்டு போக போகின்றோம். கட்டின வீட்டை விட்டு விட்டு போவோம். வளர்த்து பெரியவர்களாக்கின பிள்ளைகளுக்கு போய் வருகிறேன் என்று சொல்ல முடியுமோ முடியாதோ தெரியாது. ஆண்டவர் அழைக்கும் பொழுது போயே ஆக வேண்டும். நமக்கு இருக்கும் நேரம், இது என்னுடைய நேரம், இந்த நேரத்தில் நான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸையும் நான் விரும்புவதில்லை என்று சில நேரங்களிலே சொல்லுகிறோமே, அந்த நேரம் கூட நம்முடையது கிடையாது. We don't own time. சென்ற வாரத்தில் பார்த்தோம், God, He stands outside of time and yet He wants to dwell among us who live in time. காலத்திற்குள்ளாக வாழும் நம்மிடத்திலே ஆண்டவர் நம் மத்தியிலே வாசம் பண்ண விருப்பமாய் இருக்கும் பொழுதே அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறார் என்று சென்ற வாரத்திலே பார்த்தோம். நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே, நம்முடைய நேரம், நம்முடைய பதவி, நம்முடைய புகழ், நம்முடைய பெருமை, நம்முடைய பணம், நம்முடைய பிரஸ்தாபம் எல்லாமே கர்த்தருக்குரியது என்ற தெளிவு நமக்கு ஏற்பட்டு விட்டால் இதை எப்படி நிர்வாகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் நாம் தடம் புரண்டு போய்விட மாட்டோம். நமக்கு ஏன் அந்த கோபம் வருகின்றது? அந்த பிள்ளையை உங்களிடத்தில் உக்கிரானம் உள்ளவனாக வளர்க்கும்படியாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த பிள்ளை சொல் பேச்சு கேட்காமல் தான் தோணியாக வாழும் பொழுது நமக்கு வரும் அந்த எரிச்சல் இருக்கிறதே, நமக்கு வரும் அந்த சங்கடம் இருக்கின்றதே, அது வருவது இயல்பு, மனித இயல்பு. ஆனால் இது எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவாதம் என்று பிள்ளைகளை கூட பார்க்க முடிந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பொதுவாக இருக்கும் பல சுமைகள் அகன்று போய்விடும். We think we own this. We think we own our children. We don't own our children at all. They have been loaned to us. That's what Hannah says here in 1 Samuel 1:28. I have, அடுத்த வசனம் போடுங்க, I have lent him to the Lord, and as long as he liveth he shall be lent to the Lord. இதான் அண்ணால் சொல்லும் சத்தியம். அதில் கரெக்டாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆண்டவர் தமிழில் இப்படித்தான் எழுத சித்தமாக இருந்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. The exact rendition of that verse should be something like this. நான் கர்த்தருக்கு அவனை கடன் கொடுத்திருக்கிறேன்.
நான் கர்த்தருக்கு அவனை கடன் கொடுத்திருக்கிறேன். I have lent him to the Lord. கேட்டு பெற்றுக்கொண்ட பிள்ளையை தனக்காக வைத்துக் கொள்ளாமல் ஒரு தாய் கர்த்தருக்கு திருப்பி கொடுக்கும் ஒரு காரியத்தை தான் 1வது அதிகாரத்தில் நாம பார்க்கிறோம். Hallelujah. Hannah's life and vow point us toward that absolute stewardship. உக்கிரானம் உள்ள ஒரு வாழ்க்கை என்ன என்று அன்னாளை கண்டு கற்றுக்கொள்ள வேண்டும். அவள் மலடியாயிருந்தாள். அவளுக்கு பிள்ளை பிறக்கவில்லை. வேதம் அப்படித்தான் அவளை அறிமுகப்படுத்துகிறது. பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அவளுக்கோ பிள்ளை இல்லை. பெண்ணினாளை குறித்து பார்க்கிறோம். பெண்ணினாளுக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள். அப்படி சொன்னோம்னா கிட்டத்தட்ட சுமார் 4 பிள்ளைகளாவது பெண்ணினாளுக்கு இருந்திருக்க வேண்டும். ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் 4 பிள்ளைகள் அவளுக்கு இருந்திருக்க வேண்டும். ஆனால் அன்னாளை குறித்து ஆண்டவர் முதலில் எழுத சுத்தமாக இருந்தது இதுதான், அவளுக்கோ பிள்ளை இல்லை. She was barren. அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் அந்த பிள்ளை இல்லாத வாழ்க்கையில ஜெபித்து ஒரு பொருத்தனை செய்து கர்த்தருடைய கைகளிலே அந்த பொருத்தனையை நிறைவேறுதலை கண்டு பெற்றுக்கொண்டு அதை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் திருப்பி கர்த்தருக்கே கொடுக்கும் அந்த மனம் இருக்கிறதே, அதுதான் அப்சல்யூட் ஸ்டூவர்ட்ஷிப். அதுதான் முழு உக்கிரானம் உள்ள வாழ்க்கை. ஆமென் சொல்லுவீங்களா? என்று ஆண்டவரே எங்களோடு பேசும் என்ற ஜெபத்தோட ஆண்டவருடைய சமூகத்தை நெருங்கி வரும் பொழுது அன்னாளுடைய பொருத்தனையை குறித்து, அன்னாளுடைய விசுவாசத்தை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். I would like to give you 4 aspects of Hannah's life to understand her commitment to absolute stewardship. உக்கிரானமுள்ள ஊழியக்காரியாக இருப்பது எப்படி என்று அன்னாள் கற்றுக்கொண்ட 4 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். முதல் காரியம், Hannah's deep distress. அன்னாளுக்கு இருந்த பெரிய சோதனை. ஒவ்வொரு வருடமும் தேவனுடைய சமூகத்திற்கு போகும் பொழுது, சீலோவிலே கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாக குடும்பமாக போகும் பொழுது, she knew she would be taunted by her, what do you call her, அவளுடைய சக்களத்தினாலே அவள் வேதனை அடைவாள் என்று அவள் தெரிந்தே போனாள். சீலோவிற்கு போகும் பொழுதெல்லாம் பெண்ணினால் இவளை வாதித்துக் கொண்டே இருந்தாள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால், 6வது வசனம், கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் என்று பார்க்கிறோம். And her adversary also provoked her soul for to make her fret because the Lord had shut up her womb. ஆங்கிலத்தில் பாருங்க, why do people come to persecute and taunt us? It may be to destroy us. That's what we think. But ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது to make Hannah fret. அன்னாளை அவஸ்தைப்படும்படியான ஒரு நிலைமைக்குள்ளாக தள்ளும்படியாக, அவளை விசனப்படுத்தும்படியாக பெண்ணினால் அவளை எல்லா காரியங்களிலும் எல்லா நேரங்களிலும் உபத்திரவப்படுத்திக் கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஒரு சூழலிலே ஒவ்வொரு வருஷமும் சீலோவிற்கு போகும் பொழுது ஒரு பயத்தோடே தான் அன்னாள் போய் கொண்டிருந்தாள். Every year when Elkanah decided that they would go up to Shiloh, Hannah's heartbeat would be faster. இந்த வருடமும் பெலினாளுடைய அந்த வார்த்தைகளை கேட்க வேண்டுமே, அவளுடைய பிள்ளைகளை எனக்கு முன்பாக காண்பித்து உனக்கு இது போன்ற ஒரு பிள்ளை இல்லையே என்று என்னை பார்த்து விசனப்படுத்தும் வார்த்தைகளை இந்த வருஷமும் நான் கேட்க வேண்டுமே என்று அறிந்தே சங்கடத்துடனே சஞ்சலத்துடனே கர்த்தருடைய சமூகத்திற்கு அவள் போய்கொண்டிருந்தாள். இயர் ஆஃப்டர் இயர் she cried. ஒவ்வொரு வருடமும் பெண்ணினால் விசனப்படுத்தும் பொழுதெல்லாம் அன்னாள் அழுது கொண்டிருந்தாள். But instead of growing bitter, she grew desperate for God's presence. That's what situations do for us. That's what desperation can do for us. You see, desperation can do 2 things in our life. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நெருக்கும் காரியங்கள் 2 விதமான காரியங்களை உற்பவித்து காண்பிக்க கூடும். ஒன்று, it can totally push you away from God or push you towards God's feet. சஞ்சலமும் சோதனையும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது முற்றிலுமாக தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மை கொண்டு போய் விட முடியும், அல்லது தேவனுடைய பாதத்திற்கு நேராக நம்மை தள்ளிவிட முடியும். அன்னாள் 2வது காரியத்தை தெரிந்து கொண்டாள்.
அவளுடைய வாழ்க்கையிலே எழுந்த சங்கடத்தினாலே, விசனத்தினாலே கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவள் ஓடி போகவில்லை. கர்த்தருடைய பாதபடியை அவள் அதிகமாக விரும்புகிறவளாய் இருந்தாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? இரண்டாவதாக அவளுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது அவளுடைய பொருத்தனையை குறித்து சொல்லாமல் இருக்க முடியாது. Her vow, Hannah's vow. Hannah made a vow to God. She said, I will give him to the Lord all the days of his life. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். 27வது வசனம், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள் என்று பார்க்கிறோம். இது பிள்ளை பிறந்த பிறகு அவள் சொல்லும் காரியம். ஆனால் பிள்ளை பிறப்பதற்கு முன்பு அவள் செய்த ஒரு ஜெபம் உண்டு. The prayer that was misunderstood as a drunken woman's babbling. குடித்து வெறித்திருக்கும் ஒரு ஸ்திரீயினுடைய புலம்பல் என்று ஏலி எண்ணும் அளவுக்கு அவளுடைய வேதனை நிறைந்த ஜெபம் இருந்தது. அவள் ஜெபித்தாள். எப்படி ஜெபித்தாள்? சாமுவேல் பிறக்கிறதற்கு முன்பாக ஜெபித்தாள். 11வது வசனம், உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பொருத்தனையை செய்தால் பிள்ளை பிறந்தவுடனே பொருத்தனையை மறந்து போய்விடவில்லை. பொருத்தனையை நிறைவேற்றுகிறவளாக அவள் இருந்தாள் என்று பார்க்கிறோம். Hannah's vow in 1 Samuel chapter 1 verse 11 was unique. She said, O Lord of hosts, if you give me a son, I will give him unto the Lord all the days of his life. You see, Hannah was not bargaining with God. கர்த்தருடைய பேரம் பேசுகிறவளாக அன்னாள் இருந்தாள் என்று உங்களுக்கு நினைக்க தோன்றும். கர்த்தரிடத்திலே அவள் பேரம் பேசவில்லை. When she was praying, she knew she has to let her faith speak to God. ஜெபிக்கும் பொழுது நான் கர்த்தரிடத்தில் பேசுகிறதை விட என்னுடைய விசுவாசம் கர்த்தரிடத்தில் பேசட்டும் என்று அவள் விட்டு கொடுக்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடும். Is it how our prayer life is today? இன்று நம்முடைய ஜெப வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறதா? கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். நம்முடைய ஜெப அறையில், in our prayer chamber, when we pray, நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த அறையிலிருந்து எழும்பும் சத்தம் எந்த சத்தம்? சஞ்சலத்தின் மிகுதியினாலே அழும் சத்தமா, அல்லது நம்முடைய கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாச அறிக்கையா? அல்லேலூயா. You see, ஜெப அறைக்குள்ளாக போகும்பொழுது அழுது புலம்ப நமக்கு அவகாசம் உண்டு. We have every right to pour out a heart before the Lord. ஆனால் அன்னாள் அழுது புலம்பினால், ஆனால் ஒரு இடத்தில் அவளுக்கு விசுவாசம் வந்தவுடனே ஏலி சொல்லுகிறான், போ சமாதானத்தோடைய போ, கர்த்தர் உனக்கு அதை செய்வார் என்று சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, அதற்கு பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. All that we need in moments of crisis and weakness is a word of assurance from God. தேவனிடத்திலிருந்து வரும் ஒரு வார்த்தை, நம்மை திடப்படுத்தும் ஒரு வார்த்தை, நம்மை தேற்றும் ஒரு வார்த்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். வந்தாலும் பல நேரங்களிலே நாம செய்யும் காரியம் துக்க முகமாய் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்னாளிடத்தில் இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், வார்த்தை வந்த பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா, ஆமென் சொல்லுவீங்களா? அன்னாள் ஏறெடுத்த அந்த பொருத்தனையில அவருடைய இருதயத்தை குறித்து 3 காரியங்கள் வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். There are 3 things that are revealed to us about a heart based on a vow. அவருடைய பொருத்தனையினாலே அன்னாளுடைய இருதயத்தை குறித்து 3 காரியங்கள் நமக்கு புலப்படும். 1வது காரியம் அதை சொல்லுகிறேன். She trusted God to open what no man could open. ஒரு மனிதனும் திறக்க முடியாத ஒன்றை என் கர்த்தர் எனக்காக திறந்து தருவார் என்று அன்னாள் விசுவாசித்தாள். ஆமென் சொல்றீங்களா? அவளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அதை எந்த மனிதனுமே திறக்க முடியாது unless the Lord intervenes. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனத்திலே we read a fabulous verse and that goes like this in English. When the time is right, I the Lord will make it happen. 60வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். 22, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் கூட அதற்கு ஒரு ஏற்ற காலம் என்ற ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். So we have to wait.
அதற்காக காத்திருக்கும் அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும். ஆனால் ஏற்ற காலம் வந்துவிட்டால் ஏதோ தானோ என்று கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய மாட்டார், தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லையா சொல்லுவீங்களா? And that's what happened in Hannah's life too. அந்த நாளிலே அவள் சீலோவிலிருந்து வீட்டிற்கு திரும்பின உடனே வேதம் சொல்லுகிறது, எல்கானா knew Hannah and the Lord remembered her. எல்கானா தன்னுடைய மனைவி இடத்தில் பிரவேசித்தான், கர்த்தர் அவளை நினைந்து அருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் ஏற்ற காலம். ஏற்ற காலத்தில் அவளுக்கு அந்த காரியம் கைகூடி வந்தது என்று பார்க்கிறோம். Second thing, she believed God would remember her. அவளுக்கு ஒரு காரியம் திட்டமாக தெரிந்திருந்தது. அது என்ன? கர்த்தர் ஏற்ற காலத்தில் என்னை நினைந்து அருளுவார். At the right time God will remember me and my vows and my prayer. நான் கர்த்தருடைய சமூகத்தில் செலவிட்ட ஒரு வினாடி கூட வீண் அல்ல என்று அன்னாளுக்கு தெரிந்திருந்தது. She did not know when and how it would happen, but she knew for certain it would happen one day. ஒரு நாள் அது நடக்கும் என்று அவளுக்கு தெரிந்திருந்தது. எப்படி நடக்கும், என்று நடக்கும், இதெல்லாம் அன்னாளுக்கு தெரியாது. அவளுக்கு எந்த ஒரு நேரமும் கொடுக்கப்படவும் இல்லை. எலிசபெத்துக்காவது மரியாளுக்காவது அது சொல்லப்பட்டது, நேரம் சொல்லப்பட்டது. அன்னாளுக்கு அது சொல்லப்படவில்லை. She had no direct promise from God. ஏலி தான் சொல்லுகிறான். ஆனால் அந்த வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தை என்று விசுவாசித்து வீட்டுக்கு சென்றவளுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, கர்த்தர் என்னை நினைத்தருளுவார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 42வது வசனத்தில் 2 கள்ளர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய இடதும் வலதுமாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இடது பக்கத்தில் ஒரு கள்ளன், வலது பக்கத்தில் ஒரு கள்ளன். ஆனால் ஒரு கள்ளன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கடைசியாக சொன்ன வார்த்தை மிகவும் விசேஷமானது. We read about it in Luke 23:42. லூக்கா 23:42. One of the thieves said this, Jesus, remember me when you come in your kingdom. Hallelujah. இயேசுவை நோக்கி ஒரு கள்ளன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். ஹல்லேலூயா. 2 கள்ளர்களுமே ரட்சிக்கப்பட்டிருக்க கூடும். 2 கள்ளர்களுமே கிறிஸ்து இயேசுவோடு கூட பரதீசில் இருந்திருக்க கூடும். But only one had the faith to believe that Jesus is who he says he is. இயேசு தாம் சொல்லுகிறபடி கர்த்தர் தான் என்று விசுவாசித்தவன் ஒரே ஒரு கள்ளன். அவன் அன்று பரதீசிலே கர்த்தரோடு கூட இருந்தான். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். And the third thing about a heart condition was this. அவருடைய இருதயத்தை குறித்து நமக்கு கிடைக்கும் 3வது காரியம் இதுதான். She was willing to return the very blessing she was praying for. எந்த ஆசீர்வாதத்திற்காக, எந்த வாக்குத்தத்தத்திற்காக அவள் ஜெபித்துக் கொண்டிருந்தாலோ அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம் கைகூடி வந்தவுடனே இது என்னுடையது என்று வைத்துக் கொள்ளாமல் அதை கர்த்தருக்கு திருப்பி கொடுக்கவும் அவள் அறிந்திருந்தாள். ஆமென் சொல்லுவீங்களா? You see, most of the time we think we own our blessings. நமக்கு இருக்கும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமானவைகள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்ம வாழ்க்கையில் செய்யும் மிகப்பெரிய தவறு. We think we own our blessings. இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு சொந்தமானவைகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, நமக்கு சொந்தமானவைகளே அல்ல. நாம உக்கிரானக்காரர்களாக இருக்கும்படியே சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. அந்த ரகசியத்தை மட்டும் புரிந்து கொண்டு நல்ல உக்கிரானக்காரர்களாக இருக்கும் பொழுது தடைப்பட்டிருக்கும் ஆசீர்வாதங்களும் நம்மை தேடி வரும். ஆமென் சொல்லணும். Most of the time we think we own the blessing that we receive. Hannah knew the truth. I don't own this blessing. இது ஒரு காலத்தில் எனக்கு இல்லாமல் இருந்து, இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். இந்த பிள்ளை இல்லாதிருந்த ஒரு காலம் இருந்தது எனக்கு. ஆனால் பிள்ளை கொடுக்கப்பட்ட உடனே இது என்னுடையது, என்னுடைய பிள்ளை என்று அவனை கட்டி அணைத்து கொண்டு இருக்கவில்லை அன்னாள். சீலோவிலே அடுத்த முறை அன்னாள் போன பொழுது சாமுவேலை அழைத்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். The child must have been only 3 or 4 years old. முலை மறக்கும் பிராயத்தில், முலைப்பால் மறக்கும் பிராயத்தில் 3 அல்லது 4 வயது உள்ள சாமுவேல் பாலகனை அழைத்து கொண்டு சீலோவிலே கர்த்தருடைய சமூகத்தில் அவனை ஒப்பு கொடுக்க அன்னாளுக்கு தெரிந்திருந்தது என்று பார்க்கிறோம். அதுதான் விசுவாசம், அதுதான் அப்சல்யூட் ஸ்டூவர்ட்ஷிப், அதுதான் முழுமையான உக்கிரானம் உள்ள வாழ்க்கை. எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்னுடையது என்று என் வீட்டிலே வைத்துக்கொள்ள மனதில்லாமல் யாரிடத்திலே பொருத்தனை பண்ணினேன் என்பதை நினைத்து அவரிடத்திலேயே அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை திருப்பி கொடுக்க அறிந்திருந்தாலே அதுதான் அவருடைய இருதயத்தினுடைய விசேஷத்தன்மை. 3வதாக அவருடைய வாழ்க்கை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் a faith in action. அவருடைய விசுவாசம்
கிரியையிலே வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது, செத்த விசுவாசம். நமக்கு இருக்கும் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? எனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லுகிறோம். சாத்தானுக்கு கூட விசுவாசம் உண்டு. சாத்தானுக்கு என்ன விசுவாசம் உண்டு? இயேசு கிறிஸ்து கர்த்தர் தேவன் என்று அவனுக்கு விசுவாசம், அவனுக்கு நல்ல நிச்சயம் உண்டு. ஆனால் அந்த விசுவாசம் அவனுக்கு பலன் செய்கிறதா? இல்லை. You see, you have to act on your faith. உங்களுக்கு இருக்கும் விசுவாசத்திலே கர்த்தர் சொல்லும் காரியத்தை கர்த்தர் சொல்லும் விதமாக செய்ய நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த விசுவாசம் நமக்கு பலன் அளிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? அன்னாளுடைய விசுவாசம் கிரியை செய்யும் விசுவாசம். She put her faith into action. 18வது வசனத்தில் 1 சாமுவேல் 1:18 அவள் சொல்லுகிறதை பாருங்கள். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. சீலோவிலே வரும் எல்லாருமே புசித்து குடித்து இருப்பார்கள். They would eat and drink when they come into the presence of the Lord. எல்கானாவுடைய குடும்பம் அப்படித்தான். அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது புசித்து குடிப்பார்கள். நம்ம பார்க்கிறோம் எல்கானாவை குறித்து ஒரு காரியம் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 5வது வசனம், அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். Because Elkanah loved Hannah, she got a double portion. Elkanah gave Hannah a double portion. ரெட்டிப்பான பங்கை கொடுத்தான். ஆனால் இந்த வசனம் 18வது வசனம் சொல்லுகிறது, அவள் புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். எப்பொழுது? வசனம் வந்த பிறகு, வார்த்தை வந்த பிறகு அவள் போய் போஜனம் செய்தாள் என்று பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள் உபவாசம் இருந்தால், பட்டினியாக இருந்தால் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. Not because she did not have food. உணவு இல்லை என்பதினாலே பட்டினியாக இருக்கவில்லை. உணவு இருந்தது. எவ்வளவு இருந்தது? டபுள் போர்ஷன் இருந்தது. பெரியநாளுக்கு 1 பங்கு, அந்நாளுக்கு 2 பங்கு கிடைத்தது. 2 பங்கு இருந்தும் அதை புசிக்காமல், அதை உட்கொள்ளாமல், கர்த்தர் என்னோடு பேசட்டும் என்று காத்திருந்தாலே அதுதான் கிரியை உள்ள விசுவாசம். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு நேராக வந்தவுடனே அவள் தீர்மானித்த காரியம், இனி நான் துக்கமுகமாய் இருக்க மாட்டேன். See, our life is full of choices. விசுவாச வாழ்க்கை அப்படித்தான். When we say that I will rejoice in the strength of the Lord, that is a choice that we make. பல நேரங்களிலே நாம காண்பிக்கும் ஒரு காரியம் உண்டு. வார்த்தை வந்திருக்கும், நம்முடைய விசுவாசத்தை அங்கீகரித்து கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருப்பார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் வந்த பிறகும் துக்கமுகமாயே நாம் தெரிந்து கொண்டிருப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை. அன்னாளை கண்டு உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்னாளை குறித்த ஒரு விசேஷம் இதுதான். She worshipped before she conceived. அவளுக்கு கரு வயிற்றிலே உண்டாவதற்கு முன்னே அவள் தேவனை ஆராதித்தாள் சீலோவிலே. And she worshipped after the child was born. பிள்ளை பிறந்த பிறகும் அவள் தேவனை ஆராதிக்கிறவளாக இருந்தாள். இதற்கு இடையே ஒரு காலம் இருந்தது. கரு உருவதற்கும் பிள்ளை பிறப்பதற்கும் இடையே ஒரு காலம் இருந்ததே. அந்த இடைப்பட்ட காலத்தில் அவள் என்ன செய்தாள்? She walked in peace before she saw the results. அல்லேலூயா சொல்லுவீங்களா? வார்த்தை தான் வந்தது, பிள்ளை பிறக்கவில்லை. அந்த நேரத்திலும் கர்த்தரோடு கூட சமாதானமாக நடக்கும்படி அன்னாளுக்கு இருதயத்திலே ஒரு தீர்மானம் இருந்தது என்று பார்க்கிறோம். My dear believers of God, here's a truth that God wants to impress upon us. ஆண்டவர் இன்று நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்பும் சத்தியம் இதுவே. Faith is not proven by what you say in your prayer. Faith is demonstrated by how you behave after prayer. உங்களுடைய ஜெப அறையிலே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை வைத்து உங்களுடைய விசுவாசத்தை அளந்து விட முடியாது. அதெல்லாம் பிதற்றல்கள் தான். பல நேரங்களிலே பெட்டிஷன் தான் நம்முடைய ஜெப அறையிலிருந்து மேலே எழும்பிக் கொண்டே இருக்கும். துதி எழும்புகிறதோ இல்லையோ, பெட்டிஷன் போய்கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதை வைத்து உங்களுடைய விசுவாசத்தை, என்னுடைய விசுவாசத்தை யாருமே தேவன் கூட அளக்க முடியாது. ஜெப அறையிலிருந்து வெளியே வந்த பிறகு நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கையை யாருமே அளந்து பார்க்க முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? 4வது காரியம், அன்னாளை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 4வது காரியம், Hannah brought
the one blessing back to God that she was praying for. அவள் ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாலே, அந்த ஆசீர்வாதம் கிடைத்த பிறகும் அது கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வர வேண்டும் என்று அவள் தீர்மானித்திருந்தாள். When Samuel was weaned, she didn't have a second thought about her vow. பிள்ளை முளைப்பாலை மறந்த பிறகு, உண்மையாகவே இந்த பிள்ளையை கொடுக்கணுமா, இந்த ஒரு பிள்ளையை வைத்துக்கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், இந்த ஒரு பிள்ளை இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் ஏதாவது ஒரு நஷ்டம் வருமா தேவனுக்கு என்றெல்லாம் அவள் நினைக்கவில்லை. அவள் செய்த பொருத்தனை அவள் நினைவு கூர்ந்தாள். and she didn't hold him back jealously. இது என்னுடைய பிள்ளை ஆயிற்றே, இதை எப்படி நான் கர்த்தருக்கு கொடுக்க முடியும், எனக்கு பிறந்த முதல் பிள்ளை, ஒருவேளை இதுவே கடைசி பிள்ளையாக கூட இருக்கக்கூடும். but God did not shut her womb after that. She even had sons after Samuel. சாமுவேல் பிறந்த பிறகு வேறு பிள்ளைகளும் அன்னாளுக்கு உண்டாயின என்று நாம் பார்க்கிறோம். She literally took a promise and placed it in the hands of God. அவளுக்கு கிடைத்த வாக்குத்தத்தத்தை, அவளுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து திரும்ப கர்த்தருடைய கைகளிலே கொடுக்கிற காட்சியை அன்னாளுடைய வாழ்க்கையிலே நாம பார்க்க முடியும். Hallelujah. And that is why this woman is a noble woman. இந்த ஸ்திரீயை குறித்து இவ்வளவு விசேஷ விதமாக நாம பேச வேண்டும் என்றால், இன்று கர்த்தர் நம்மோடு இடைப்பட வேண்டும் என்றால், அப்படி விசுவாசம் அப்படிப்பட்டது என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். Hannah teaches us this. அன்னால் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் இது, இதை கவனிக்க வேண்டும். A faith that gives God your best is a faith that God honors. உங்களுக்கு இருக்கும் சிறந்ததை எடுத்து கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை தான் தேவன் கனம் பண்ணுவார் என்று அன்னாளுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகின்றது. எனக்கு இருக்கும் சிறந்ததை கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று தீர்மானிக்க இன்று உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? பொதுவாக நம்ம பார்த்து வருகிற காரியம், 7 பிள்ளைகள் இருந்தால் அந்த 7 பிள்ளைகளிலும் ரொம்ப உலகத்திற்கு உபயோகமே இல்லாத ஒரு பிள்ளையை தான் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு என்று ஒப்புக் கொடுப்போம். அப்படி தான் இன்று பலர் செய்து வருகிறார்கள். இது படிக்காது, இது கொஞ்சம் டல்லாக இருக்குது, என்ன செய்யலாம், ஊழியத்தை கொடுத்துடலாம். இல்லை, ஐஐடி கரக்பூரில் ஈஸியாக அட்மிஷன் கிடைக்கும்னு எந்த பிள்ளையை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த பிள்ளை ஊழியத்துக்கு கொடு. அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. நீட் எக்ஸாமில் டாப் 10ல் வரும் இந்த பிள்ளை என்று உனக்கு விசுவாசம் உள்ள பிள்ளையை கர்த்தருக்கு என்று கொடு. அதுதான் உன்னுடைய சிறந்தது. அந்த சிறந்ததை கர்த்தருக்கு கொடுக்கும்படி அன்னாள் அறிந்திருந்தாள். Lord, help us have faith like Hannah. அன்னாளை போல இன்று எங்களுக்கு விசுவாசம் இருக்கும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. To turn to God into our distress. நம்முடைய வேதனை காலங்களிலே கர்த்தரிடத்தில் திரும்பும்படியான விசுவாசம். To make a vow to you and to honor it. உம்மிடத்திலே ஒரு பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றும்படியான விசுவாசம். To place our blessing back in your hands. எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை நாங்களே வைத்துக் கொள்ளாமல் கர்த்தருடைய கைகளிலே திருப்பி கொடுக்கும்படியான விசுவாசத்தை ஆண்டவரே இன்று எங்களிலே உண்டாக்குவீராக. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்திருந்தால் இயேசுவின் நாமத்திலே ஆமென் என்று சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. I want to take you back to 1 Samuel chapter 1 and verse 28. ஆங்கிலத்தில் 1 சாமுவேல் 1:28 அதற்கு திரும்பி போவோம். அவள் சொல்லுகிறாள் 28வது வசனத்தில், அன்னாள் இப்படி சொல்லுகிறார், therefore also I have lent him to the Lord. தமிழில் எப்படி வரணும்னு சொன்னேன், அதனால் ஆகையால் நான் கர்த்தருக்கு இவனை கடன் கொடுத்திருக்கிறேன் என்று வரணும். ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று, ஒப்பு கொடுத்தா திரும்பி வராது, ஆனால் கடன் கொடுத்தால் திரும்பி வரும் என்று தெரியும். அன்னாள் உபயோகப்படுத்தின வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். She did not say I am yielding this child to the Lord, I am lending him to the Lord. அல்லேலூயா. அங்கே தான் அவருடைய விசுவாசத்தை நீங்கள் கவனிக்கணும். I am lending this child to the Lord. இந்த பிள்ளை யார்? அன்னாலே உனக்கு முதல் பிள்ளை. இந்த பிள்ளை அன்னாலே உனக்கு யார்? இல்லாமல் பிறந்த பிள்ளை. மலடி என்ற பட்டத்தை நீக்க, நிந்தையை நீக்க வந்த பிள்ளை. ஆண்டவர் எனக்கு தந்த பிள்ளை. அந்த பிள்ளையை நீயே வைத்துக் கொண்டிருக்கலாமே அன்னாலே. இல்லை, நான் கர்த்தருக்கு இந்த பிள்ளையை கடன் கொடுக்க விரும்புகிறேன் என்று அன்னாள் சொல்லுகிறார். I want to lend him to the Lord. அல்லேலூயா. ஏன் இப்படி சொல்லணும்? அவளுக்கு தெரியும். நீதிமொழிகள் 19:17 நமக்கு எழுதப்பட்ட வசனம், அவளுக்கு எழுதப்பட்ட வசனம், அவளுக்கு அந்த வசனமே தெரியாது. In Proverbs 19:17 the Bible says, he who has pity on the poor lends to the Lord. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார்.
ஆமென் சொல்லுவீங்களா? இது நமக்கு எழுதப்பட்ட வசனம். அன்னாளுக்கு இந்த வசனம் இருக்கிறது தெரியாது. அன்னாளுடைய காலத்தில் இந்த வசனம் எழுதப்படவும் இல்லை. ஆனால் வேதத்தினுடைய ரகசியம் அவளுக்கு தெரிந்திருந்தது. ஆண்டவருடைய நடைமுறை காரியங்கள் அவளுக்கு தெரிந்திருந்தது. She knew the practical things of the Lord. ஆண்டவர் எப்படி செயல்படுவார் என்று அவளுக்கு தெரிந்திருந்தது. ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு இந்த பிள்ளையை கடன் கொடுத்தாள். அல்லேலூயா. ஏன் கடன் கொடுத்தா? இதை வட்டி போட்டு ஆண்டவர் எனக்கு திரும்பி தருவார் என்று அவளுக்கு தெரிந்திருந்தது. ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. Now what does it mean to lend something to God? கர்த்தருக்கு கடன் கொடுக்கும் காரியம் என்றால் என்ன? 4 காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். To lend to God is to, number 1, offer back to God what he gave us. கர்த்தர் நமக்கு தந்ததை தான் அவருக்கு நாம் திரும்ப கொடுக்கிறோம். அதுதான் கடன் கொடுக்கும் காரியம். நாம எதையும் எடுத்து அவருக்கு கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது, மலைகளில் 1000 திரியும் ஆடுகளும் என்னுடையவைகள். அப்ப இந்த உலகத்திலிருந்து எதையாகலும் எடுத்து கொடுக்க வேண்டும் என்றால் நாம சம்பாதித்து நாம உற்பவித்து கொடுக்க முடியாது. You cannot create anything to give to God. You can only give to God from what he has given you. Number 2, and this is important, lending something to God means you are releasing your ownership on that and assuming stewardship on that. ஆமென் சொல்வீங்களா? கர்த்தருக்கு எதையாகிலும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் இது என்னுடையது, இது எனக்கு சொந்தமானது என்ற மனோபாவத்தை விட்டுவிட்டு இது எனக்கு உக்ரானமாக கொடுக்கப்பட்ட காரியம் என்பதை தெரிந்து அவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். You have to give up your ownership and take up stewardship of that thing which you give to God. Amen சொல்லுவீங்களா? And the third thing that we need to know is this: when we lend something to God, you are dedicating it to God's purpose. என்னுடைய திட்டத்தின்படி ஆண்டவரை இவனை உபயோகப்படுத்தும், இவனை ஊழியத்தில் உயர்த்தும் என்றெல்லாம் கேட்கக்கூடாது. ஆண்டவரை, நீர் இவனை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை செய்ய இவனை உன்னுடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? 4வதாக, ஆண்டவருக்கு கடன் கொடுப்பதிலே நாம் தெரிந்திருக்க வேண்டிய 4வது காரியம் இது: allow God to use his gift through you for a kingdom reason. ஆண்டவரிடத்தில் இருந்து நீங்கள் ஒரு காரியத்தை பெற்று அதை ஆண்டவருக்கு திரும்பி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை தம்முடைய ராஜ்யத்தின் வேலைக்காக உபயோகப்படுத்துவார் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்ப வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றேன், ஆண்டவருக்கு இதை திருப்பி கொடுக்கிறேன். ஆண்டவர் இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வார்? அழகு பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். ஷோகேஸ் பீஸாக எடுத்து அங்கேயே இரு என்று சொல்ல மாட்டார். தம்முடைய ராஜ்யத்தில் இந்த பொருளை, இந்த வஸ்துவை, இந்த மனிதனை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அதை செய்யும்படியாக அவருடைய கைகளிலே அவனை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு கடன் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வரும் 2 விதமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். There are 2 benefits when you lend something to God. Number 1, in 1 Kings chapter 17 verse 8 to 16, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8 முதல் 16 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதனால் அதிகமாக அதற்குள்ளாக பிரவேசிக்க விரும்பவில்லை. We see the widow of Zarephath. சாரிபாத் விதவையை அங்கே பார்க்கிறோம். The widow of Zarephath lent her last meal to prophet Elijah. அங்கே பார்க்கிறோம், 8வது வசனத்தில் பார்க்கிறோம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அல்லேலூயா. தேசத்தில் மழை பெய்யவில்லை, தேசத்தில் பஞ்சம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த இடத்தை விட்டு நீ சாரிபாத் ஊருக்கு போ என்று சொல்லுகிறார். சாரிபாத் ஊருக்கு போன உடனே, சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போன உடனே அங்கே யூதர்கள் கிடையாது. அதான் ஆண்டவர் குறிப்பாக எழுதி வைக்கிறார், சீதோனுக்கு அடுத்த சாரிபாத். அங்கே போன உடனே ஒரு விதவையை பார்க்கிறார். God did not give any description about who this widow is going to be, what her economic condition is going to be. ஆண்டவர் அவனுக்கு சொன்ன எல்லாமே என்னது? ஒரு விதவைக்கு கட்டளை. A certain widow will take care of your needs. இவன் என்ன செய்யறான்? இவன் ஒளிமுக வாசலில் அந்த விதவையை கண்டவுடனே இவள் தானா கர்த்தர் சொன்ன அந்த விதவை என்று அறிந்து கொள்வதற்காக ஒரு காரியத்தை அவளிடத்தில் கேட்கிறதை பார்க்கிறேன். டெஸ்ட் பண்றான். ஒளிமுக வாசலில் விறகு எடுத்துக்கொண்டு போவதற்கு வந்த அந்த விதவையை பார்த்து இவன் கேட்கிறான், அம்மா கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று கேட்கிறான். Not because he was thirsty, he was ready to test if this is a way
that God would lead him to. இந்த வழியாகத்தான் ஆண்டவர் என்னை நடத்த போகிறாரா என்று அந்த வழியை நிர்ணயம் பண்ணுவதற்காக எலியா கேட்கிறான். கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வாமா. அவள் தண்ணீர் கொண்டு வர போகிற பொழுது அவளை கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே கொண்டு வா என்று சொல்லுகிறதை பார்க்கிறேன். தண்ணீரோட நிப்பாட்டி இருக்கணும். தண்ணீர் கொண்டு வர போன உடனே அவன் சொல்லுகிறான், கொஞ்சம் அப்பமும் எடுத்துக்கொண்டு வா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் விதவை என்று தான், ஏழை விதவை என்று சொல்லவில்லை. அங்கேயும் எலியாவுக்கு பாருங்க, வைராக்கியம் பாருங்க. என்னுடைய தேசத்தில் என்னை பிழைப்பு நடத்த ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை. சாரிப்பாத்திற்கு கொண்டு வந்து ஒரு விதவையின் வீட்டில் என்னை தங்க வைக்க வேண்டும் என்றால் அந்த விதவை ஏழையாக இருக்க வேண்டும், நிற்கதி உள்ளவளாக இருக்க வேண்டும், ஆதரவற்றவளாக இருக்க வேண்டும். அங்கேதான் என்னுடைய கர்த்தர் செயல்படுவார் என்பதை நினைத்து அவளுக்கு டெஸ்ட் மேலே டெஸ்ட் வைக்கிறதை பார்க்கிறோம். கொஞ்சம் அப்பத்தையும், தண்ணி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அப்பத்தையும் எடுத்துக்கொண்டு வா. அது வரைக்கும் பொறுமையாக இருந்த சாரிபாத் விதவைக்கு அதற்கு மேலே பொறுத்து கொண்டு இருக்க முடியவில்லை. அவள் சொல்லுகிறாள், நான் 2 விறகு பொறுக்கத்தான் இந்த இடத்துல வந்தேன். என்னுடைய கலையத்தில் கொஞ்சம் மாவு, ஒரு கைப்பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய். வீட்டில் பசியோட ஒரு பிள்ளை காத்து கொண்டு இருக்கிறான். அந்த பிள்ளைக்கு அந்த கைப்பிடி மாவையும் கொஞ்சம் எண்ணெயையும் போட்டு பிசைந்து அப்பத்தை உண்டு பண்ணி அவனுக்கும் கொடுத்து நானும் சாப்பிட்டு இன்று நாங்கள் உயிர் மாய்த்து கொள்ளலாம் என்று இருக்கிறோம் என்று சொன்ன உடனே எலியா என்ன சொல்லியிருக்கணும்? நியாயமா, இவன் தான் தீர்க்கதரிசி ஆயிற்று, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லியிருக்கணும். அப்படியெல்லாம் ஆகாதுமா, கர்த்தர் உன்னை போஷிப்பார், கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்கார் என்றெல்லாம் சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த விசுவாசி கொஞ்சம் வேறு விதமான விசுவாசி. இந்த தீர்க்கதரிசி வேறு விதமான தீர்க்கதரிசி. எலியா சொல்லுகிறான், அதெல்லாம் இருக்கட்டும், நீ சொன்ன உன்னுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஒரு சின்ன அடையை கொண்டு வா. அவளுக்கே அது கடைசி அடை. வீட்டில் கொஞ்சம் மாவு, கைப்பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. அதில் ஒரு அடையை போட்டு அவனுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு உயிரை மாய்த்து கொள்ளலாம், கதை முடித்து கொள்ளலாம் இருக்கும் என்று இருக்கும் அவளை பார்த்து இவன் சொல்லுகிறான், இருக்கட்டும், நீ சொன்ன உன்னுடைய வார்த்தையின்படியே ஒரு சின்ன அடை போட்டு எனக்கு கொண்டு வா முதலில் என்று சொல். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களா? ஆனால் அவளுக்கு இருந்த அந்த கடைசி அடையை, அதிலே ஒரு பங்கை எலியாவுக்கு கடன் கொடுக்க சாரிபாத் விதவை தீர்மானித்த பொழுது அவளுடைய வீட்டில் நடந்த அற்புதம். எலியா சொல்லுகிறான், நீ இதை செய்யப்பா. அப்படி செய்யும் பொழுது நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தர்கிட்ட கேட்டானா இவன், ஆண்டவரை இப்படி நான் சொல்லட்டுமா, இந்த சாரிபாத் விதையை பார்த்து இப்படி சொல்லட்டுமா? அதெல்லாம் கேட்கல. he had that bold faith. நான் சொல்லும்படி கர்த்தர் எனக்கு செய்வார். ஆமென். விதவை பார்த்து சொல்லுகிறான், அம்மா, மழை பெய்யும் வரைக்கும் நீ எனக்கு தரப்போகிற அந்த கொஞ்சம் அடைக்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கிறது தாயே. நீ இதை எனக்கு தரவில்லை, இதை கர்த்தருக்கு நீ கடன் கொடுக்கிறாய். அல்லேலூயா. தீர்க்கதரிசி பசித்திருந்ததனாலே கேட்கவில்லை, அவனை போஷிக்க கர்த்தருக்கு தெரியும். இவளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண, இவளையும் இவளுடைய குடும்பத்தையும் இவளுடைய தலைமுறைகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்கு Prophet Elijah was just an instrument, a gospel instrument. Amen. அல்லேலூயா. 15வது வசனம் சொல்லுகிறது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும். முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நானும் என் பிள்ளையும் தான் சொன்னான். ஆனால் கலையத்தில் மாவு குறையவில்லை, எண்ணெய் குறையவில்லை என்ற உடனே பிள்ளை மட்டுமில்லை, வீட்டாரும் சேர்த்துட்டாங்க. அல்லேலூயா. அதான் சொன்னேன், blessing, when a blessing comes to you, you don't own it, you are a steward of the blessing. அந்த ஆசீர்வாதத்தை நீ சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக வேண்டும் என்று நினைக்க வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? எலியா சொன்னபடியே நடந்ததா? எலியா என்ன சொன்னான்? மழை வர்ற வரைக்கும் உன்னுடைய பானையின் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று சொன்னானே, அப்படியே நடந்ததா என்று கேட்டால் அப்படியே நடந்தது என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? 16வது வசனம் சொல்லுகிற, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. The second benefit of lending to God is this. இது முதல் பெனிஃபிட். சாரிபாத் விதவை நமக்கு காண்பித்தது முதல் அனுபவம். 2வது அனுபவம் இது. கர்த்தருக்கு எலியாவிலும் கடன் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு செய்யும் காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 13வது வசனம். Gospel of John chapter 6 and verse 13. 1 to 13 படிக்கணும். நான் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக.
யோவான் 6:13. அந்தபடியே அவர்கள் சேர்ந்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள் என்று பார்க்கிறோம். In the Gospel of John chapter 6, we read about a boy who had packed his lunch and gone to a convention that was being led by Jesus Christ. வனாந்தரத்தில் ஆண்டவர் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் இயேசு யார் என்று பார்ப்பதற்காக இந்த பிள்ளை போகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்க போகவில்லை, அது கேட்கும் வயது அல்ல அவனுக்கு. இயேசு யார் என்று பார்க்க போகிறான். தாயை அழைத்து கொண்டு வரவில்லை. தாய் அவனை உணவு பொட்டலத்தை கட்டி அவனை கைகளை கொடுத்து அனுப்புகிறான். அந்த உணவு பொட்டலத்தில் என்ன இருந்தது? வாட் வாஸ் இன் ஹிஸ் லஞ்ச் பாக்ஸ்? என்ன இருந்தது? 5 அப்பங்களும் 2 மீன்களும். அது அவனுக்கு திருப்தியாக சாப்பிட போதுமாய் இருந்தது. ஆனால் கூட்டத்திலே சலசல், ஒரு 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 பரபரப்பு உண்டான உடனே, கூட்டத்திலே குறைவு இருக்கிறது என்று கண்ட உடனே இயேசு கிறிஸ்து இதை தேடுகிறார். இது என்னுடைய கைகளில் இருந்தால் என்னுடைய பசி மட்டுமே ஆறும். இதை கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுத்தால் இந்த கூட்டம் முழுவதற்கும் கர்த்தர் உணவு கொடுக்க முடியும் என்று விசுவாசித்து அவன் ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு அதை கடன் கொடுத்தான் என்றே சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதிலிருந்து ஒரு பங்கு எனக்கும் வரும் என்று இந்த பையனுக்கு எப்படியோ தெரிந்திருந்தது. நான் வைத்திருக்கும் இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் நான் வைத்து சாப்பிட்டால் என்னுடைய வயிறு நிரம்பும். அந்த கர்த்தருடைய கைகளிலே கொடுக்கும் பொழுது இதை ஆண்டவர் பெருக பண்ணி இங்கே இருக்கும் கூட்டத்தாருக்கு எல்லாம் உணவு கொடுத்து அதில் ஒரு பங்கை எனக்கும் ஆண்டவர் தருவார் என்ற விசுவாசம் இருக்கிறதே, அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணினார். எத்தனை கூடை அதிகமாக எடுக்கப்பட்டது? 12 கூடைகள் நிரம்பும்படியாக துணிக்கைகள் சேர்த்து வைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்வீங்களா? What he lent became a miracle of multiplication. அவன் கர்த்தருடைய கைகளிலே கொடுத்தது எண்ணிக்கையிலே பெருகும்படியான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அதன் மூலமாக நிகழ்த்தி காண்பித்தார். இன்று வரைக்கும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு சாட்சியாக இருக்கும்படி தலைமுறையாக இந்த பையனை குறித்து இன்றும் பிரசங்கங்கள் ஏறெடுக்கப்படுகின்றதே, அது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் இன்று வரைக்கும் அந்த சம்பவத்தை ஆண்டவர் தம்முடைய நாமத்தின் மகிமைக்கு என்று பயன்படுத்தி வருகிறார். You must get the supernatural principle. இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? Whatever you place in God's hand will go further, last longer, serve a purpose and will be returned to you in multiplication. ஆண்டவருடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட எந்த காரியமும் நீங்கள் நினைக்கிறதை விட அதிகம் தூரம் போகும். நினைக்கிறதை விட அதிக நாட்கள் அதற்கு ஜீவன் உண்டாயிருக்கும். நீங்கள் நினைக்கிற காரியம் அல்ல, அவர் நினைக்கும் காரியத்தை அது வாய்க்க பண்ணும். அது மட்டுமல்ல, நீங்கள் கொடுத்ததை கர்த்தர் திருப்பி கொடுப்பார். ஏன்? Because he is no debtor to anyone. எந்த மனிதனுக்கும் அவர் கடன்காரர் அல்ல. ஆமென். அவர் திருப்பி கொடுப்பார் என்று கொடுக்கக்கூடாது. திருப்பி கொடுக்கல நானும் ஆண்டவரே இது உமக்கு இருக்கட்டும் என்று கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்னாளுக்கு இந்த சாமுவேல் திருப்பி கொடுக்கப்பட்டானா? இல்லை. அவர் சொன்னால் I am lending Samuel to the Lord. கர்த்தருக்கு இவனை நான் கடன் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தாள். ஆனால் இந்த பிள்ளை வீட்டிற்கு வரவே இல்லை. இவளுக்கு மகனாக இருக்கும்படியாக தன்னுடைய வீட்டிற்கு அவன் திரும்பி போகவே இல்லை. தேசத்திற்கு தீர்க்கதரிசியாக இருக்கும்படி, தேசத்தை நியாயம் விசாரிக்கும் நியாயாதிபதியாக இருக்கும்படி, தேசத்தின் ஆசாரியனாக இருக்கும்படி கர்த்தர் இவனை உயர்த்துகிறார். ஆமென் சொல்வீங்களா? அதுதான் தேவன் செய்த மல்டிப்ளிகேஷன். என்னுடைய வீட்டில் இருந்தால் என் பிள்ளை, எல்கானாவின் மகன், அன்னாளின் மகன் என்றே இவன் அழைக்கப்பட்டிருப்பான். ஆனால் கர்த்தருடைய கைகளிலே இவனை நான் ஒப்புக் கொடுத்த பொழுது கர்த்தர் இவனை தேசத்தை நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாக, ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் மனிதனாக இவனை உயர்த்தினாரே, அதுதான் அன்னாள் அறிந்த ரகசியம். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. What Hannah was really praying for is this. நம்ம வாசித்த அந்த வசனம் 1 சாமுவேல் 1:27 போடுங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் என்று அன்னாள் சொல்லுகிறாளே, for this child I have prayed என்று சொன்னாலே, இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன் என்று அவள் சொன்ன பொழுது அவள் அறிந்த 4 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். 4 things that she was actually praying for. இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொன்னதினாலே பிள்ளைக்காக மட்டுமே அவள் விண்ணப்பம் பண்ணினால் ஜெபித்தாள் என்று நினைத்து விடக்கூடாது. She was actually praying for 4 things. Number 1, she prayed for a promise from God. தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் வரும் என்று அறிந்து அதற்காக அவள் ஜெபித்தாள்.
Hannah prayed for God's word to become flesh in her womb. தேவனுடைய வார்த்தை, வாக்குத்தத்தமாக எனக்கு வந்த வார்த்தை மாமிசமாகி என்னுடைய வயிற்றில் வந்து பிறக்க வேண்டும் என்பதற்காக அவள் ஜெபித்தாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவதாக, she prayed for hope for her future. அவளுடைய எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும்படியாக இந்த பிள்ளைக்காக அவள் விண்ணப்பம் பண்ணினாள். ஆமென் சொல்லுவீங்களா? இந்த டவுன் ஆஃப் ரமதாயிம் ஜோப்பீம் என்று அறியப்பட்ட ரமதாயிமில் எல்கானா என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். அன்னாளை குறித்து அந்த ஊரில் பேசும் பொழுது எல்கானாவுடைய மனைவி என்று தான் சொல்லுவார்கள். எந்த மனைவி என்று கேட்கும் பொழுது ஊரார் சொல்லும் ஒரு காரியம் உண்டு, பிள்ளை இல்லாதவள் ஒருவள் இருக்கிறாளே அவள். அன்னாள் என்று சொல்ல மாட்டார்கள். பிள்ளை இல்லாத ஒருவள் இருக்கிறாளே, பிள்ளை உள்ளவள் பெண்ணினால் அவள் அல்ல, பிள்ளை இல்லாதவள் ஒருவள் இருக்கிறாளே அவள். அந்த நிந்தையை நீக்கி போடும்படியாக கர்த்தர் அவளுக்கு செய்த ஒரு காரியம். அல்லேலூயா. When she prayed for a child, she was praying for a future and a testimony. அவளுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும்படி, ஒரு சாட்சி இருக்கும்படி அவள் ஜெபித்தாள் என்று பார்க்கிறோம். Her prayer was a declaration. அந்த சாட்சி என்னென்று சொல்லுகிறேன். My life will not end in shame. My God writes my last chapter. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை நிந்தையிலே வெட்கத்திலே முடிய போகிறதில்லை. என்னுடைய வாழ்க்கையின் கடைசி அதிகாரத்தை ஆண்டவரே எழுத நான் ஒப்புக் கொடுப்பேன். ஆமென். அல்லேலூயா சொல்வீங்களா? இன்றைக்கி யாராவது இதோட வாழ்க்கையை முடித்து கூடலாம், சாரிபாத் விதவையினுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் கடந்து போகிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், do not write your last chapter, let God write your last chapter. ஆண்டவர் உங்களுடைய கடைசி அதிகாரத்தை எழுத ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். மூன்றாவது, she prayed for a responsibility to a generation. இந்த பிள்ளைக்காக ஜெபித்தேன் என்று சொன்னாலே, இந்த பிள்ளைக்காக ஜெபிக்கும்போது அன்னாள் செய்த மூன்றாவது காரியம், ஒரு தலைமுறைக்காக அவள் ஜெபித்தாள் என்று பார்க்கிறோம். Samuel was not just Hannah's son. He would become a prophet, a priest and a judge. அவன் தீர்க்கதரிசி ஆவான், நியாயாதிபதி ஆவான், அவன் ஆசாரியன் ஆவான் என்று அவனை ஆண்டவருடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்வீங்களா? விசுவாசம் உள்ள உங்களுடைய ஜெபம் உங்களுடைய வீட்டிலே மட்டும் அற்புதம் செய்யாது, தலைமுறைகளுக்கு அற்புதம் செய்யும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான்காவது காரியம், she prayed for her accountability before God. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொன்னாலே 4 வருடங்கள் அவனை வளர்த்தாள். 4 வருடங்கள் அவனை வளர்த்தாள். முலைப்பால் கொடுக்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு காரியம் புரிகிறது என்ற நிலைமை வயது வந்த நாள் முதற்கொண்டு அவனுக்கு சொல்லி சொல்லி வளர்த்த காரியம், நீ என்னுடைய பிள்ளை அல்ல, கர்த்தருடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கப்பட்ட பாத்திரம் என்று சொல்லி சொல்லி அவனை வளர்த்திருப்பாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். I am accountable for how I raise my children before God. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உத்தியோகம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியம், இதற்கு நீங்கள் கணக்கு கொடுக்கும் ஒரு நாள் வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்னாள் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? Hannah teaches us that prayer is not only to receive from God, it is also to commit something back to God. ஆண்டவரிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும் ஜெபிக்காமல் இருங்கள். ஆண்டவருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்க அன்னாளை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் என்று நம்மோட பேசுகிறார். என்னுடைய பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். But there are 3 conditions that we have to know to inherit the promises that Hannah inherited. அன்னாள் சுதந்தரித்த ஆசீர்வாதங்களை நாமும் சுதந்தரிக்க வேண்டும் என்றால் அதற்கு 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். Condition number 1, a life of persistent prayer. விடாப்பிடியான ஜெபம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 10வது வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 1:10. And she was in bitterness of soul and prayed to the Lord and wept in anguish. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று பார்க்கிறோம். 12வது வசனம் பாருங்க. She continued praying before the Lord. She continued praying before the Lord. Hallelujah. அவள் திரும்ப ஜெபித்துக் கொண்டிருக்கிறவளாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள் என்று பார்க்கிறோம். Condition number 2, you must have a heart of surrender and vow keeping. ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் ஒரு இருதயம், ஆண்டவருக்கு பொருத்தனை செய்யும் ஒரு இருதயம் அன்னாளை போல நமக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 11வது வசனம் பாருங்க. 11வது வசனம். And then she made a vow. அதற்கு பிறகு அன்னாள் ஒரு பொருத்தனை செய்தாள் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? 27வது வசனம். 27 போடுங்க. For this child I prayed. இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை அல்ல, கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கர்த்தரிடத்தில் திருப்பி கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? 3வது condition number 3, you must have a spirit of worship in all circumstances. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதிக்கும் துதி
நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கும் ஒரு அனுபவம் நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு வரும்பொழுது மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமல்ல, எல்லா நாட்களும் உங்களால் என்னால் துதிக்க முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மால் துதிக்க முடியும். அன்னாள் கருவுறுவதற்கு முன்பாக அவள் ஜெபித்தாள். கருவுற்ற பிறகும், பிள்ளை பிறந்த பிறகும் அவள் ஜெபித்தாள். இடைப்பட்ட காலங்களிலும் கர்த்தரிடத்தில் வந்து அவள் ஆராதித்தாள் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? 19வது வசனம் 19 கூடுங்க. Then they rose early in the morning and worshipped before the Lord. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். 28வது வசனம். Therefore I also have lent unto the Lord, as long as he lives shall be lent to the Lord. So they worship the Lord. அங்கே அவர்கள் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய அந்த கீ வேர்ஸுக்கு திரும்பி வர நான் விருப்பப்படுகிறேன். 1 சாமுவேல் 1:27. For this child I prayed. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் என்று அன்னாள் சொல்லுகிறாளே, அந்த பிள்ளை எப்படி இருக்கும் என்று தெரிந்தோ தெரியாமலோ அவள் விண்ணப்பம் பண்ணினாள். அவள் சொன்ன ஒரு காரியம், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் என்று அவள் சொன்ன பொழுது, it was a song of a woman whose faith touched heaven. அவருடைய விசுவாசம் பரலோகத்தை எட்டினது, தொட்டது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்று அன்னாளைப் போல நமக்கு ஜெபிக்க முடியாவிட்டால் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற ஒரு காரியம் உண்டு. நாமெல்லாம் பெற்ற பிள்ளைகள் ஜெபித்து தான் நமக்கு பிறந்தார்களா என்று எனக்கு தெரியாது. எனக்கு பிறந்த 2 பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்தேன். 2வது பிள்ளையும் பெண் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆண் பிள்ளையாக ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஆனால் அதில் எந்த ஒரு வருத்தமும் எனக்கு இல்லை. 2 பிள்ளைகளும் ஜெபித்து பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஜெபிக்காமல் ஒரு பிள்ளை பிறந்தது உங்களுக்கு தெரியுமா? The child that we did not pray for, Jesus Christ. இயேசு கிறிஸ்து யாரும் ஜெபித்ததனால் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. எந்த தாயும் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை தேவகுமாரனுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று ஜெபிக்க அவர்களுக்கு தெரியாது. They did not know that the word of God could be manifest in flesh. வார்த்தை மாமிசமாகி பூமியிலே பிறக்கும் என்று அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. மரியாளும் அதை ஜெபிக்கவில்லை. ஆனால் ஜெபிக்காமலே அந்த பிள்ளை பிறந்தது. We did not pray for this child, but we have to accept this child that was born for us. நமக்காக பிறந்த இந்த பிள்ளையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? While Samuel was a child that Hannah prayed for, God implores us to realize what a great sacrifices he made by making Jesus Christ available to us. Jesus was a child we didn't pray for. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் என்று சாமுவேலை காண்பித்து அன்னாள் சொல்லுவாள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை காண்பித்து பரலோகம் நம்மை பார்த்து சொல்லும், இந்த பிள்ளைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணவில்லை, ஆனாலும் இந்த பிள்ளையை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆமென் சொல்லுவீங்களா? Now God is asking us, what will you do with this child? இந்த பிள்ளையை வைத்து நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று இயேசுவை சுட்டி காண்பித்த ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து கேட்கிறார். Will you accept this child as your own savior? இந்த பிள்ளையை உங்கள் இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இந்த பிள்ளையை உங்கள் தேவனாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இந்த பிள்ளை உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்பதை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? கர்த்தர் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். அன்னாள் ஜெபித்த அந்த பிள்ளையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு ஆசாரியனாக, நியாயாதிபதியாக, தீர்க்கதரிசியாக மாற்றினார் என்றால், தேவ மைந்தனாக இருந்து தேவனாக இருந்த இந்த பிள்ளை உங்களுக்கு எனக்கு பிறந்த பொழுது அவர் தேவனாக, கர்த்தராக, இரட்சகராக, இனி வரும் நாட்களிலே நியாயாதிபதியாக வருவார் என்பதை அறிந்து அவரை இன்று ஏற்றுக்கொள்ள நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. Lord, this child that was born sinless, this man who lived a sinless life, this God who died for us, this one who conquered death and the grave and rose up in power for us, எங்களுக்காக சிலுவையையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த இந்த தேவனிடத்தில் நான் நம்பிக்கை உள்ளவனாக இருப்பேன். எழுந்து நிற்போம். கர்த்தருடைய கைகளிலே நம்முடைய வாழ்க்கைகளை ஒப்புக் கொடுப்போம். If a child that was prayed for could shape the destiny of a nation, imagine what Jesus would do with the world, with your life and my life. ஜெபித்த பிறந்த ஒரு பிள்ளை தேசத்தினுடைய தலைவிதியை மாற்றும் என்றால், ஜெபிக்காமல் பிறந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் கர்த்தராக, இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை, உலகத்தினுடைய போக்கை எப்படி மாற்றுவார் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு நலமாயிருக்கும். கைகளை உயர்த்தி